வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கைதுகள் மற்றும் தண்டனைகளில் சிக்கும் அரசு அதிகாரிகள் ஜெனீவா அமர்வை முன்னிறுத்தி நகர்வு. மித்தனிய ரசாயனங்களில் ஐஸ் மூலப்பொருள் இருப்பது உறுதி, அறிக்கையும் கையளிப்பு. இந்திய நலனுக்காக செயற்படும் அனுரர், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் ஒன்றென விசனம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாரிய போதைப் பொருள் கடத்தல், இந்திய பிரஜை கைது. லண்டனில் குடியேற்றத்திற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி, எலான் மஸ்க் ஆதரவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் இராணுவ முகங்களும் கைது செய்யப்படும் நகர்வுகளும் ஜெனீவா அமர்வுடன் துரிதப்படுத்துவதான தோற்றப்பாடுகள் வருகின்றன. அந்த வகையில் பண்டாரகமவில் முன்னாள் சிறை அதிகாரி கொலை மற்றும் பொரளையில் 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை உட்பட 4 கொலைகளில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் இராணுவ முகமொன்றும் கடந்த வெள்ளிக்கிழமையன்று கைது செய்யப்பட்டுள்ளது. குறித்த முன்னாள் பழைய முகம் 2015 இராணுவத்தை விட்டு விலகி பாதாள உலகில் இயங்கியதாகவும் கூறப்படுகிறது. புலனறுவையில் தனியார் விடுதியின் முகாமையாளர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 காவல்துறையினருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த சம்பவம் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிலையில் புலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதியால் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. புலனறுவை மாவட்ட போதை ஒழிப்பு காவல்துறை பிரிவைச் சேர்ந்த 4 காவல்துறையினர் கடந்த 2004ஆம் ஆண்டில் காவல்துறை பரிசோதகர் ஒருவர் தலைமையில் சட்டவிரோத மதுபானம் தேடி தனியார் விடுதியொன்றில் சோதனை நடத்தினர். இதன்போது தனியார் விடுதியின் முகாமையாளருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு காவல்துறையினர் அவரை தாக்கியதில் முகாமையாளர் உயிரிழந்தார். இதனையடுத்து 4 காவல்துறையினரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். விளக்கமறியலை தொடர்ந்து அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணை புலனறுவை மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் காவல்துறை பரிசோதகர் வசந்த உடல்நிலை சீரின்மையால் உயிரிழந்துள்ளார். எஞ்சிய 3 காவல்துறையினருக்கும் 2025 ஜனவரியில் மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. 2025 செப்டம்பர் 12 அன்று மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த 3 காவல்துறையினரும் முன்னிலையாகினர். இந்த நிலையில் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்புக்கு பின் மூவரும் சிறைச்சாலை அதிகாரிகளால் புலனறுவை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மித்தனிய பகுதியில் காணி ஒன்றில் இருந்து எடுக்கப்பட்ட ரசாயன மாதிரிகளில் ஐஸ் போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மித்தேனியாவில் எடுக்கப்பட்ட 20 ரசாயன மாதிரிகளில் 17 மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் உற்பத்தி பொருட்களுக்கான ரசாயனங்கள் தொடர்பான அறிக்கை மேற்கு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினரால் இந்த அறிக்கை மேற்கு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இந்தியாவை விமர்சித்து வந்த அனுர தற்போது நரேந்திர மோடியுடன் கைகுலுக்கி இந்தியாவுக்கு சென்று வந்துள்ளதோடு அவர் இந்திய நலனுக்காகவே செயற்பட்டு வருவதாகவும் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனின் கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முக்கியமாக பொருளாதார பிரச்சனைக்கு இவர் அணுக முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நாங்கள் ஏற்கனவே கூறி வந்தது போல IMF என்ற சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த ஒப்பந்தத்துக்கள் இவர்கள் கட்டுப்பட்டவர்களாகிவிட்டார்கள். ஆகவே அந்த ஒப்பந்தத்தை மீற முடியாது. அவர்கள் விதித்த விதிகளை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகின்றார். ஆகவேதான் பல விடயங்கள் திரைமறைவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. தனியார் மயமாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள், உணவு பிரச்சனை, அரிசியினுடைய விலை, இந்த நாட்டின் மக்களுடைய பிரதான உணவு அரிசியினுடைய விலை இன்றைக்கு எங்கே சென்றிருக்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் சாதாரண மக்கள் கடை வாசல்களிலே சிறிய சிறிய பைகளோடு நிற்கிற போதுதான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே போலத்தான் மோடி அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் அனுரகுமார திசாநாயக்காவோடு வந்து இவர் அங்கு சென்று ரணில் விக்ரமசிங்கே என்ன ஒப்பந்தத்தை
ஏற்படுத்தினாரோ அதைத்தான் அவரும் தொடர்ந்தார். அதிலும் விசேஷமாக மோடி, இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்து அனுரகுமார திசாநாயக்க கட்டி அணைத்து, ஒரு காலத்திலே இந்தியா என்று சொன்னால் கர்ண கடூரமாக நின்ற அதே தலைவர்களை அவர்கள் கட்டி அணைத்து தங்களுடைய பாதைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மன்னாரிலே மக்கள் போராடி கொண்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். அந்த காற்றாலை என்பதும் கனிம வள அகழ்வு என்பதும் மன்னாரை இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களாக பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தற்போது அரசாங்கத்திற்கு முக்கியமில்லை என்றாலும் இலவச கல்விக்காக இவர்கள் செய்த பணிகளை மறக்க முடியாது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களாக பணியாற்றி வந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை நேரில் சந்திக்க சென்ற போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அநீதிக்குள்ளாகியுள்ள 16,600 ஆசிரியர்களாக பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் உரிமைகளுக்காக தான் முன்னிற்பதாகவும் இந்த பிரச்சினையை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்த போது இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை அல்ல என அரசாங்கம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கம் 2020ஆம் ஆண்டில் 53,000 பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தி அவர்களில் 22,000 பேரை இலவச கல்வியை வலுப்படுத்த ஆசிரியர்களாக உள்ளெடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட்-19 தொற்று நோயின் சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் சிறந்த சேவைகளை முன்னெடுத்திருந்தாலும் அதிகபட்ச வேலைகளை வாங்கிய பின்னர் அரசாங்கம் தற்போது அவர்களை கைவிட்டுள்ளதாகவும் 5 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் இருந்தாலும் நேரடியாக இணைத்துக் கொள்ளாது சாதாரண முறைமையினூடாக ஆசிரியர் சேவையில் இணையுமாறு அரசாங்கம் கூறி வருகிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் நடைமுறை பரீட்சை எழுதி தரம் 2இல் 2க்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டு பின்னர் 3 ஆண்டுகளுக்குள் முதுகலை டிப்ளோமாவை பெற சமரசம் மூலம் முடிவு செய்துள்ளதாகவும் 2005ஆம் ஆண்டு கூட இந்த வழியில் ஆசிரியர்கள் சேர்க்கப்பட்டதால் இப்போது அவ்வாறு செய்ய முடியும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரதமரின் அமைச்சரவை குறிப்பின்படி இளங்கலை பட்டம் அடிப்படை தகுதியாக உள்ள பதவிகளில் காணப்படும் வெற்றிடங்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 50,000 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் குழந்தை மருத்துவ விடுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தற்காலிகமாக குழந்தை மருத்துவ விடுதி இயங்கி வந்த நிலையில் புதிய கட்டிட பகுதியில் மேற்படி குழந்தை மருத்துவ விடுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் விடுதிகள் மற்றும் சில விசேட வைத்திய சிகிச்சை பிரிவுகளுக்கான இடப்பற்றாக்குறை காணப்படுகின்றது. மேலும் சில கட்டட தொகுதிகள் அமைக்கப்பட்டு விடுதிகள் திறக்கப்பட உள்ளன. அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 5 வருடங்களாக 39ஆம் இலக்க குழந்தை மருத்துவ விடுதி தற்காலிகமாக இலக்கம் 5 மற்றும் இலக்கம் 12 பிரிவுகளில் இயங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பதாக புனரமைக்கப்பட்ட கட்டட பகுதியில் குழந்தை மருத்துவ விடுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 85 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய போதைப்பொருளுடன் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றைய தினம் காலை 9:45 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். பின்னர் இந்தியாவின் மதுரை நோக்கி பயணிப்பதற்காக விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் காத்திருந்தார். இதன்போது குறித்த இந்திய பிரஜையின் பயணப்பை சந்தேகத்திற்கிடமானது என கண்டறிந்த காவல்துறையினர் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதன்போது 8.542 கிலோகிராம் நிறையுடைய குஸ் போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டார். சென்னையைச் சேர்ந்த 33 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதவான் முன்னிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மட்டக்களப்பு பாவியை ஊடறுத்து எழுவாங்கரை பகுதியிலுள்ள பொதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குள் காட்டு யானைகளின் தாக்குதலால் பொதுமக்கள் பெரிதும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு வேளையில் உள்நுழைந்த காட்டு யானைகள் வேலிகளை உடைத்து சேதப்படுத்தியும் பயன்தரும் வாழை, கரும்பு மற்றும் விவசாய தோட்டங்களை துவம்சம் செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை காலமும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாகரை பகுதியிலேயே இவ்வாறு தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் இருந்து வருகின்ற நிலையில் அக்காட்டு யானைகள் தற்போது மட்டக்களப்பு பாவியை ஊடறுத்து எழுவாங்கரை பகுதிக்கு உள்நுழைந்துள்ளதனால் அங்குள்ள மக்களும் அச்சத்தின் மத்தியில் தமது வாழ்வாதாரத்தை கழிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர். மக்களின் வாழ்வாதாரங்களும் முற்றாக
முற்றாக பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு திசை மாறி மண்டூர் பகுதியில் இருந்து வெள்ளாவளி ஊடாக புதுக்குடியிருப்பு பகுதிக்குள் இவ்வாறு 4 காட்டு யானைகளும் ஊடுருவி இருக்கலாம் என மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் அப்பகுதிக்கு விரைந்த வனஜீவராசிகள் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களும் இளைஞர்களும் இணைந்து காட்டு யானைகளை மீண்டும் மட்டக்களப்பு வாவியை ஊடர்த்து படுவாங்கரை பகுதிக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்விடயத்தில் உடனடி நடவடிக்கை எடுத்து காட்டு யானைகள் நகர் பகுதிகளுக்குள் ஊடுருவாமல் இருக்க தக்க தீர்வினை முன்வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் சிவகங்கையில் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் நில அளவியல் பிரிவு வரைவையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக வட்டாட்சியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட சுமார் 50 மனுக்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வட்டாட்சியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன்படி தாலுகா அலுவலக நில அளவை பிரிவில் பணியாற்றிய 8 பேரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் நில அளவியல் பிரிவு வரைவாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலியாவில் போராட்டம் நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குறித்த பேரணி நடத்தப்பட்டுள்ளது. தீவிர வலதுசாரி ஆர்வலர் டாமி ரோபின்சன் ஏற்பாடு செய்த லண்டன் பேரணியில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் 26 காவல்துறையினர் காயமடைந்துள்ளதுடன் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் லண்டனில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட மிகப்பெரிய பேரணிக்கு உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கைதுகள் மற்றும் தண்டனைகளில் சிக்கும் அரசு அதிகாரிகள் ஜெனீவா அமர்வை முன்னிறுத்தி நகர்வு. மித்தனிய ரசாயனங்களில் ஐஸ் மூலப்பொருள் இருப்பது உறுதி, அறிக்கையும் கையளிப்பு. இந்திய நலனுக்காக செயற்படும் அனுரர், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் ஒன்றென விசனம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாரிய போதைப் பொருள் கடத்தல், இந்திய பிரஜை கைது. லண்டனில் குடியேற்றத்திற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி, எலான் மஸ்க் ஆதரவு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.